நான் இந்த கிராமத்துக்கு இவருக்கு செய்து உதவிகளுக்காக நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி அவரோட வாழ்வாதாரத்தில் அவள் என்னத்தை எதிர்பார்த்து செய்ய போகிறாவோ அது என்ன திட்டங்கள் வச்சுருக்காவோ அதுக்கு நாங்களும் கை கொடுப்போம். நாங்களும் உதவிகளை மேலும் மேலும் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிய இருக்கிறேன். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஏராவற்பட்டில் நிற்கிறோம். எதுக்காக இந்த வீடியோ காணொலி என்று சொன்னால், நாங்கள் ஒரு வாழ்வாதார திட்டம் பழமையாக எங்களுக்கு உதவி செய்கிற அம்மா ஏமன் உதவி செய்கிற அம்மா தான் இந்த உதவி நாங்கள் கொடுங்கம்மா இப்படி செய்யுங்கம்மா எங்களுக்கு ஒரு பணத்தை அனுப்பிச்சிருக்கேன். என்ன உதவி என்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குற முதல்ல புதுசாக வர சகோதரங்கள் உறவுகள் பழமையாக சொல்கிறதான் சிறப்பாக சொல்லுங்கள். வணக்கம். கடந்த வாரம் இந்த தம்பி இந்த இவருக்கு ஒரு வாழ்வாதார உதவி செய்யணும் கட்டாயம்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் அதை பதிவில் போட்டுனாங்க. அதன்படி அதுக்கு ஒரு 2-3 நெல் முதற்கட்டமாக வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இங்கே பொதுவாக இந்த வெள்ளாமை வெட்டுங்க சீசன் 10ஆம் தேதி 15ஆம் தேதி பிறகு தான் 10ஆம் தேதி 15ஆம் தேதி பிறகு தான் அறுவடை செய்வாங்க. அதுக்கிடையில் முந்தி வார நெல்லுகள்லாம் கூடிய விலைக்கு தான் மிச்ச பார்ப்பாங்க. காலம் போக தான் விலை குறைஞ்சி வாங்குது. இருந்துமே கட்டாயம் அவசரமாக எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி காலையில் 6:30 மணிக்கு உழவு இயந்திரத்தில் நாங்கள் ஒருவர்கிட்ட நேற்று அறிவித்த கொடுத்தபடியாக அவர் எனக்கு தொலைபேசியில் சொன்னார், இப்படி நெல் வருது, நீங்கள் உங்கள் 2 மூடையும் இறக்கி எடுங்கன்னு சொல்லி 6:30 மணிக்கு இப்படியே காலையில் போய் அவர்கிட்ட நின்று இவரை கடப்பில் நின்று அந்த நெல்லை இறக்கி இவர்கிட்ட பாரம் கொடுத்துருக்கோம். இனி இந்த நெல் மூடையை வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற ஒழுங்குகளை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இது செய்த நான் இந்த கிராமத்துக்கு இவருக்கு செய்து உதவிகளுக்காக நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி அவரோட வாழ்வாதாரத்தில் அவள் என்னத்தை எதிர்பார்த்து செய்ய போகிறாவோ அது என்ன திட்டங்கள் வச்சுருக்காவோ அதுக்கு நாங்களும் கை கொடுப்போம். நாங்களும் உதவிகளை மேலும் மேலும் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிய இருக்கிறேன். வணக்கம் மேடம். என் பேர் ரேணுஜா. எங்களோட அம்மாவோட பேர் சந்திரிகா. எங்களோட அம்மா இப்படி பொன்னாங்கண்ணி விற்று கஷ்டப்படுறான்னு சொன்னோடனே இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு வாழ்வாதார உதவி செய்யணுன்னு நீங்கள் முன் வந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாழ்வாதார உதவியை செய்கிறேன்னு முன் அதன் விளைவாக இந்த 2 மூடை நெல்லும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உங்களால் இதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உதவிகளை எப்படி இதை பெற்றுக்கொண்டு நாங்கள் இதை வச்சே நாங்கள் தொழில்களை மேற்கொள்ளலாம்னு நம்பலாம். மேலும் மேலும் இப்படி உதவிகள் கிடைக்கப்பெறுமாயின் நாங்கள் சந்தோஷமான வாழ்வை மேற்கொள்ளலாம் என்றும். வேறு என்னென்ன சரிதானே. இப்போ அவங்களுக்கு இப்போ என்னென்னு சொன்னால் அந்த மேலும்ன்றக்குள்ளே அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்குரிய இந்த 2 ஆரம்ப கட்டம் இவங்க நீங்கள் அம்மையிடம் சொன்ன மாதிரி அதை செய்து கொடுத்தாச்சு. சரிதானே. அவள் ஜெயமன் இருந்த அம்மா சொன்ன மாதிரி செய்து கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இதை வச்சு கொண்டு நீங்கள் முன்னுக்கு வர சரியான பயணிக்கணும் மொழியே மிச்சம் இன்னும் கொஞ்சம் தாங்கன்றா அது ஒரு சில இடங்களில் சாத்தியப்படாது. என்னென்னு சொன்னால், இன்னும் போகணும், நாங்கள் இன்னும் போகணும். நிறைய குடும்பங்கள் இருக்குது. அண்டண்டைக்கு சாப்பாடு கூட சரியான ஒரு நிலப்பாடுகள் இல்லாத குடும்பங்களும் இருக்குது. அப்போ அவங்களோட நாங்கள் சந்திக்க வேணும், பயணிக்க வேணும். அப்போ அப்படியே நிலப்பாடு இருக்கக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளேயே அது கொஞ்சம் நிற்கிதண்டக்குள்ளே அது ஆரோக்கியமாக இருக்காது. அது எந்த ஒரு விஷயமும் ஆரோக்கியமாக இருக்குது. இது கொடுத்ததும் 5, 10, 15, 20 அதை கொடுத்தா அடுத்ததை நம்ம தான் ஓடணும். அப்போ திரும்பவும் அவங்க தருவாங்கன்னு சொன்னால் அது தருவாங்கன்னு எதிர்பார்ப்பு வரும். நம்மளோட முன்னேற்றத்தை கொஞ்சம் தடுக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன்னா அப்போ நம்ம தான் அதை கொண்டு தந்துட்டிங்க மிச்சம் சந்தோஷமாக இருக்குது.
நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு கண்டிப்பாக போவோம். நீங்கள் வரக்கிட்டவாக நீங்கள் வந்து பார்க்கும்போது நாங்கள் இந்த ஒரு நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்தில் நிற்போம் என்றது நிலப்பாடோட நீங்கள் இருக்க வேணும் ஒழிய இன்னமும் தாங்க என்ற நிலப்பாடுகள் வந்து அது கொஞ்சம் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது. சரிதானேம்மா? இப்போ நான் உங்கள் ஒரு ஆள் என்ற இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் போகணும். நான் நிறைய தூரம் போகணும். இந்த 1553 GS பிரிவுக்கு போகணுமெண்டா இப்படி போகிறது அவ்வளோ தூரம் சாத்தியப்படாது. அப்போ ஆறுதலாக தான் போகணும். அதுக்குரிய மாதிரி நாங்கள் இருக்க வேணும், இருப்போம். சரிதானேம்மா? இதை கொடுத்த சந்தர்ப்பத்தை கடவுளால் கொடுக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஒன்று கிடைக்கிது கடவுளால். அதை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி அம்மாவுக்கு சொல்லுங்க, ஒரு கேட்ட சொல்லி காட்டுங்க. நான் கண்டிப்பாக செய்வேன். இந்த நெல் முடியை தந்து இப்படி செய்யணும்னாங்க நாங்கள் இதை வச்சு முன்னுக்கு வந்து காட்டுவோம். இருக்கிற நிலைமையை விட்டு நாங்கள் இன்னும் மேலும் மேலும் முன்னுக்கு வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பையும் நல்ல பேரையும் உண்டாக்கி தருவோம் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது வந்து இடியப்ப உரலும் கேட்டிருந்தேன். நீங்கள் இடியப்பம் உரல் பழுதா போயிட்டு தந்தீங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அது இந்த இடியப்ப உரல் உண்டு. மற்ற அது மரத்தால் எடுப்போம்னு பார்த்தா மரம் அது சரி வரான்னு சொல்லிட்டீங்களே ஏற்கனவே. அதை நீங்கள் அதை பிடிக்காத அப்படியே கொஞ்சம் மந்திரமாக இருக்குமென்னு சொல்லி இதில் வந்து நெல் மூட்டைக்கு இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 14,000 ரூபா இருக்கு. இதில் 14,000 ரூபாய் இருக்கு. சரிதானே? இப்போ நெல் மூடை எவ்வளவு? 7,000 ரூபா ஒரு மூடை, 2 மூடைக்கும் 14,000 ரூபா தந்துருக்கீங்க. 14,000 ரூபா. சரிதானே? மற்ற இதுகளை நாங்கள் போகணும் வேணும். அவங்களாம் பார்க்கணும். கொடுத்த சந்தர்ப்பங்களை வந்து கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காரு. நீங்கள் இதை கொண்டு போய் சிறந்த முறையில் செய்து காட்ட வேணும். நாங்கள் ஒரு வரும் கட்டத்தில் வந்து அங்கே வர்ற கட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். சரிதானே? ரைட். ஓகே. சந்தோஷம் தானேம்மா? ரைட். ஓகே. நன்றி.